வணக்கம் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வாங்க சாப்பிட்லாம்ல. நம்ம பார்க்க போகிற ரெசிபி சேனைக்கிழங்கு வடை. டீ கூட காஃபி கூட இதை வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி சர்வ் பண்ணலாம். இல்லைனா மோர் குழம்பு தயிர் சாதத்து கூட சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் 2 கப் அளவுக்கு சேனைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், இது வேகிறதுக்கு தேவையான தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் கலந்துட்டு மூடி போட்டு 2லேருந்து 3 விசிலுக்கு இதை நம்ம வேக விடலாம். கிழங்கால உங்களுக்கு நாக்கரிக்கிற பிரச்சனை இருக்குன்னா கொஞ்சமாக எலுமிச்சை பழசாறு சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கலாம். குக்கர்லேருந்து ப்ரெஷர் இறங்கினதும் நம்ம வந்து இது நல்லா வடிச்சிட்டு ஆற வச்சுப்போம். இப்போ பாருங்கள், கிழங்கு இந்த மாதிரி கையில் இப்படி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உடஞ்சி வரணும். இப்போ ஒரு ஃபோக் இல்லைனா ஒரு கரண்டியால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா உடச்சிக்கோங்க. அதை இதில் 5 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, 5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்கோம். உப்பு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈரப்பதம் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக பொட்டுக்கடலை சேர்த்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சின்னதாக நறுக்கின இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுருவோம். இப்போ ஈரமான கையில் நம்ம வந்து வடை தட்டுற மாதிரியே தட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து குட்டி குட்டி பால்ஸாக கூட இதை போட்டுக்கலாம். இப்போ வறுக்கிற எண்ணெய் வந்து நல்லா ஹை ஹீட்டில் வச்சு சூடானதும் ஃப்ளேமை வந்து லோவில் வச்சுருங்க. இப்போ நம்ம வடை ஒன்று ஒன்றா சேர்த்துருவோம். வடையை போட்டதோ உடனே திருப்பி போட்டுறாதீங்க. ஒரு நிமிஷம் போல் பொறுத்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. வடையை வந்து நான் திருப்பி போட்டுகிட்டே இருந்தேன். இந்த ஒரு பொன் நிறம் வந்திருக்கு. அதை சுற்றி இருந்த அந்த பபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மெல்ல எப்படி அடங்கி வருது. இப்போ நம்ம இதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி ஃப்ரை ஐட்டம்ஸ் பண்ணும்போது நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கூட நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கிட்டோன்னா, அதிகமாக இல்லை, ஒரு நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணிக்கிட்டோன்னா அந்த கிறிஸ்பினஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா சாப்பிடும்போது முறுமுறு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சேனைக்கிழங்கு வடையை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வாங்க சாப்பிடலாம்.